2.0 இன்னைக்கு இந்த உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேற லெவலான ஃப்ரீ ஃபயர் அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அப்புறமா பார்க்குறவங்களா இப்பயும் வந்து லெக்சர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிட்டு நம்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்டேட்டா OB43ல நிறைய அமௌண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதை பற்றி பார்க்கலாமா? ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த டாய்லெட்டில் உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் வருது. ஸோ இது என்ன டாய்லெட்டுன்னா அந்த ஸ்கிபிடி டாய்லெட் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு மாதிரி அந்த டாய்லெட்டில் உட்காந்து கியர் போட்டோன்னே பின்னாடி ஒரு மாதிரி எஃபெக்ட்லாம் வருது. அதுக்கப்புறம் இந்த அக்கா ஆடுறத பாருங்க, ஒரு கிக்கு விட்டு அப்படி இப்படின்னு ஆடுறாங்க. ஸோ இது எனக்கு எப்படி தோணுதுன்னாக்க, எங்கே பால் வர்றது போகிறதுன்னாங்க, நான் வந்துடுச்சு இப்போ பாரு சோழி முடிச்சுடா, அந்த மாதிரி தான் இது அமௌண்ட் இருக்குது. ஸோ ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஹோலிக்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. இது ஃப்ரீயாக என்னன்னு எனக்கு தெரிலப்பா. இது வந்து அப்படியே தூவி விட்டு அங்கே இங்கே அங்கன்னு தூவி விடுறான் இந்த கலர் பொடியை. அதுக்கப்புறம் இந்த அக்காவை வந்து இந்த கை பிடிக்குது, அதுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுங்க, அதுலேருந்து தப்பிச்சு வந்து சேரில் உட்காடுறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஹாலோவின் ஈவெண்ட்டுக்கு வந்தால் வரலாம், அந்த மூஞ்சியை வச்சு நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்தியாவுக்காகவே ஸ்பெஷலாக வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. இது வந்து இந்த சம்சை அமௌண்ட்டு. சம்சா சாப்பிட்டு ஒரு மாதிரி இந்த டேபிளில் வந்து நிறைய சம்சா இருக்குது. இந்த சம்சாவை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றான். அதுக்கடுத்து நல்லா ஏப்போ விடுறான் பையன். ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. இது இந்தியாவுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வரப்போத ஒரு அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு அமௌண்ட்டு. ஸோ அப்படியே அந்த தவளை வந்து இவனை நாக்கில் தூக்கி அப்படியே மேலே உட்கார வைக்குது. ஸோ இவன் என்னமோ பண்ணுறான், ஃப்ராக் வந்து ஸ்பான் ஆகி இவனை மேலே தூக்கி உட்கார வைக்குது. அவனுக்கு வந்து தலையே சுற்றுதுங்க. விட்டா இந்த கேமு ஜூவாவே மாற்றிடுவானுங்க போல. ஏன்னா இருக்கிற எல்லா பெட்டையும் கொண்டு வர்றானுங்க. இன்னும் மீதி என்னென்ன இருக்குது, இந்த கொசு, எறும்பு, பல்லி, இன்னும் இதெல்லாம் தான் கொண்டு வரல. இதுக்கு பேர் ஃப்ரீ ஃபயர் இல்லைங்க, ஜூ ஃபயரு. அந்த மாதிரி தான் இனிமேல் மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த அக்கா வந்து ஒரு மாதிரி நடனம் ஆடுறாங்க. அம்மு டுமுக்கு அம்மாள் டுமாள், டுவூடுப்பா டப்பாப்பா அந்த மாதிரி சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. பின்னாடி வந்து மயில் தோகை மாதிரி ஒரு மாதிரி பின்னாடி எஃபெக்ட் வருது. ஸோ இவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து மேலே இருந்து என்னமோ ஒரு கலர் பேப்பர்லாம் தூவி விடுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு அமௌண்ட்டு தான், இந்த ஒரு பைக் அமௌண்ட்டு. ஸோ இந்த பைக் அமௌண்ட்டு எப்படி இருக்குன்னா, கையிலேருந்து என்னமோ பண்ணுறான், அதனால அந்த ஒரு என்னமோ ஸ்க்ரீன் மாதிரி ப்ளூ கலரில் வருது. ஸோ அதனால ஒரு பைக் வருது. அந்த பைக் மேலே அப்படியே ஏறி இப்படி அப்படின்னு ஸ்டண்ட்டு பண்ணுறான். ஸோ இதை பார்த்தா பென்டன் பைக் மாதிரியே இருக்குது, ஆனால் அது பென்டன் பைக் இல்லைங்க, ஒரு மாதிரி பச்சை கலரில். ஸோ அப்படி ஸ்டண்ட்டு பண்ணுறான். அடுத்து வந்து இந்த அக்கா வந்து கூட்டுற அமௌண்ட்டு. ஸோ இது எப்போ வரும்னு தெரில, ஆனால் எல்லாமே OB43க்கான அமௌண்ட்டு தான். ஆனால் எந்தெந்த ஈவெண்ட்டில் வரும்னு தெரியாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி கூட்டுறாங்க. ஸோ ஸ்டைலாக கூட்டுறாங்க. இப்படி அப்படி இப்போ பாரு சுத்திரம் பாடுறா அப்படின்னு இலையெல்லாம் மேலே வருது, தட்டி விடுறாங்க, இலையெல்லாம் கீழே போகுது, அதை அப்படியே கூட்டி தள்ளுறாங்க. அடுத்து வந்து இந்த ஒரு அமௌண்ட்டு. ஸோ டாய்லெட்குள்ளேருந்து ஒரு மனுஷன் வந்து இவனை துரத்திட்டு போகுது. இது எதுன்னு உங்களுக்கு தெரியுமே, இதுதான் ஸ்கிபிடி டாய்லெட். ஸ்கிபிடி டாப் ஸ்கிபிடி ஸ்டபுட டீ அந்த மாதிரி என்னமோ அது வருங்க, எனக்கு வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்தா அப்படி போடு, இப்படி போடு, சுற்றி போடு, அப்படி போடு அப்படி அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வரப்போகுது. ஸோ எனக்கு என்ன தெரில, ஸ்கிபிடி டாய்லெட்டு ஈவெண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஸ்கிபிடி டாய்லெட் அமௌண்ட்டாக வருது. OB43 எனக்கு தெரிஞ்ச ஸ்கிபிடி டாய்லெட் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு ஃபேடட் வீல் வந்து பார்க்கலாமா? ஓகேங்க, இந்த ஃபேடட் வீலு எப்போ வரும்னு தெரியாது. ஃபண்டமெண்டாலிட்டி பைசன். இது வந்து க்ரீனு, ப்ளூ, ஒயிட்டு மூணு கலந்த கலவையாக இருக்குது. இப்போ பைசனுக்கு டபுள் அக்யூரசி, சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, அப்புறம் மைனஸ் ரீலோட் ஸ்பீடு. ஸோ இது வந்து வெப்பன் ராயில் விடக்கூடிய ஒரு கன்னு. இதை போய் ஃபேடட் வீலில் விட்டுருக்கானுங்க. இதை எப்பொழுதுமே இந்த மாதிரி பவர்லாம் வெப்பன் ராயில் தான் விடணும். ஆனால் இந்த மண்ட பசங்க டைமண்டை கறக்கணும்னு சொல்லிட்டு ஃபேடட் வீலில் விடுறானுங்க. அடுத்து ஒரு G36 அமௌண்ட்டுன்ற பாருங்க கன் ஸ்கின்னு. ஸோ ஓகே, அடுத்த அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஸ்கேர் ஈவோ கன் ஸ்கின் வரப்போகுது. ஸ்கேர் 2.0 சொல்லலாம், M10 2.0 மாதிரி. ஸோ இதுதான், இது வந்து சாமுராய் மாதிரியே இருக்குது. இதோட பேர் கோல்டு கிளார் ஃபேண்டம். இதோட சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, அப்புறம் என்னமோ ஒரு மைனஸ், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து 3rd லெவலு. அப்புறம் இதுக்கு எலிமினேஷன் கவுண்ட், அந்த M10 MP40 வரும்ல, எத்தனை எலிமினேட் பண்ணியிருக்கீங்கன்னு அந்த மாதிரி ஒன்று.
ஸோ அதுக்கப்புறம் இது வந்து 4வது லெவலுக்கு ஹிட் எஃபெக்ட், அப்புறம் டபுள் ரேஞ்சு, அந்த மாதிரி ரேஞ்சு மட்டும் டபுள் ஆயிக்குது. 5th எலிமினேஷன் எஃபெக்ட் வருது ஒரு மாதிரி, அப்புறம் ஃபயரிங் எஃபெக்ட் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரிக்குது, என்னமோ ஒரு மாதிரி அது எப்படியோ தெரிச்சுட்டு போகுது. இது வந்து 6th லெவலு, இதுக்கு நியூ லுக்கு இதுதான். அப்புறம் அன்லாக் அபிலிட்டி, கஸ்டம் அபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய அபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 7th லெவல் போயிடலாமா? இதை சுற்றி முற்றி பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்க போகுது. 7th லெவலில் எமௌண்ட் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஃபைனல் ஷாட்டு, ஸ்பெஷல் சவுண்டு, ஒரிஜினல் ஸ்பெஷல் இந்த மாதிரி எதுவுமே இன்னும் லான்ச் பண்ணல. இப்போதைக்கு நியூ லுக்கு மட்டும்தான் செஞ்சு வச்சுருக்கானுங்க. அதாவது இன்னும் இந்த 3மே இன்னும் அவனுங்க ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இந்த கன் ஸ்கின் தான். இது வந்து எப்போ வரும்னு எனக்கு தெரிலங்க. OB43 வந்தால் வரலாம். ஏன்னா இந்த கன்று வந்து OB42க்காக வச்சுருந்தானுங்க, OB42 ரிலீஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் இன்னும் OB42 ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ண போகிறதும் இல்லை. அநேகமாக OB43 தான் வரலாம். ஸோ ஓகே, அடுத்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாமா? சரி வாங்க, ரைட்டு பார்த்துடலாம். இது வந்து இப்போ நீங்கள் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வந்து இது ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர்னு இருந்துச்சு. இப்போ வந்து இதோட பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் குளோபல் அட்வான்ஸ் சர்வர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறது? ஃப்ரீ ஃபயர் இந்தியா கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படின்னு நம்மளே நினச்சிக்கணும், அவனுங்க இன்னும் சொல்லலைங்க. ஸோ இது வந்து இந்தாப்பா க்ளூ வச்சுக்கோப்பா, ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரப்போதா இல்லையான்னு அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ளூ கொடுத்துருக்கானுங்க. இது வந்து ஃப்ரீ ஃபயர் குளோபல் அப்படின்னு மாற்றிருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூடியூப்பில் செட்டிங்ஸ் போயிட்டு கனெக்டட் அப் போனீங்கன்னா கெரினான்னு இருக்கும். அதில் போயிட்டு கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னாக்க நேராக உங்களை வந்து வெப்சைட்டுக்கு இழுத்துட்டு போகும், குரோமுக்கோ இல்லை எதுக்கோ இழுத்துட்டு போகும். இங்கே வந்து டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பூயா ஆப் மாதிரி தான். ஸோ 300 காலத்தில் பூயா ஆப் இருந்துச்சு தெரியுமா? பூயா ஆப்பில் ஒரு சில லூட் ட்ராப்ஸ்லாம் விடுவானுங்க, பெட்டு அப்புறம் வந்து டிக்கெட் அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி இந்த யூடியூப்பில் அந்த மாதிரி விட போகிறாங்க. சரி ஓகேங்க, இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம நிறையா பார்த்தாச்சு, இதுக்கு மேலே பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. அதனால இந்த வீடியோ இத்துடன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே பாய்.